ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அதானி என்டர்பிரைஸோட என்சிடி ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சேனலில் ஐபிஓ பற்றி அதிகமாகவே பேசியிருப்போம். இது என்னடா புதுசாக என்சிடி ஐபிஓன்னு இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் இந்த என்சிடி ஐபிஓங்கிறது நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ், அதாவது டெட் ரிலேட்டட் ஐபிஓ. ஓகேங்களா? நம்ம ஐபிஓவில் நார்மலாக வந்து பார்க்குறது கம்பெனியை வந்து பப்ளிக்கில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஷேர் ஹோல்டருக்கு ஷேரை கொடுத்துட்டு அந்த பணத்தை எல்லாமே வாங்கிப்பாங்க. இந்த என்சிடிங்கிறது மோர் ஆஃப் கடன் பத்திரங்கள், அதாவது பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு நம்மள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வாங்கிப்பாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரம் மாரி வந்து டீமன் ஃபார்மலில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஐபிஓ மாரின்னு சொன்னால என்சிடி ஐபிஓன்னு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 17ஆம் தேதி வந்து முடியுது. இதில் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட வெறும் 10,000 இருந்தாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் மெத்தடில் இருக்குது. அந்த சீரீஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா புரோக்கர்ட்டையும் இது வந்து கிடையாது, சில புரோக்கர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் அந்த டீட்டெயிலும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சீரீஸ்ன்னு பார்த்தோம்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் 1ல் வந்து 24 மாதம் இருக்குது. அப்புறம் சீரீஸ் 2 வந்து போகும்போது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இது இயர்லி இருக்குது, அப்புறம் குமுலேட்டிவ் இருக்குது. அப்புறம் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்மளோட டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 60 மாதத்துக்கு வந்துடும். 9.9% கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60 மாதம்லாம் பண்ணிங்கன்னா பே அவுட் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த என்சிடி ஐபிஓ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சில புரோக்கர்கிட்ட வச்சுருப்பாங்க. ஃபயர்ஸ் ரிலேட்டட் இல்லை சில ஏஞ்சல் ஒன் இதேமாரி புரோக்கர்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனா கோல்டன் பைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, நம்ம அதுலேயும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிசில் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா A+ பாசிட்டிவ் கேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் வந்து கம்மி, ரிஸ்க் இல்லாமல் இல்லை, ரிஸ்க் கம்மி. பட் வந்து ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து 9% மேலே இருக்கும் நீங்கள் 60 மாதம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஃபேஸ் வேல்யூ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நம்ம பார்த்தாலும் இதுதான். இப்போது இல்லை நான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சீரீஸ் 1 வந்து செலக்ட் பண்ணுறேன். 9.25 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. A+ பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க, கேர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபேஸ் வேல்யூவில் வந்து மாற்றுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 12,000 போட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் மெச்சூரிட்டியில் 2,220 ரூபாய் வந்து கிடைக்கும். லட்சே இப்போ நான் வந்து சீரீஸ் இதுக்கு போகும்போது 6க்கு போகும்போது நான் லட்சே வந்து பார்த்திங்கன்னா 13,000 போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,214 ரூபாய் கிடைக்கும். இதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். 20,000 போடுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% கிட்ட வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் வந்து கிடைச்சிடுது. தெரியுது அவங்களுக்கு 9,560 ரூபாய் வந்து கிடைச்சிது. பட் இது என்னென்னா 60 மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சேஃப்டி அண்ட் கிரெடிட் ரேட்டிங் நம்ம பார்த்தோம் ஏல இருக்குது. ஸோ அதனால் ஓரளவு வந்து ரிஸ்க்கு தான், பட் பெரிய இதில் இங்கே ரிஸ்க்குங்கிறது நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்தமாரி டைமில் தான் அந்த பிரச்சனை இருக்கும். பட் அதானி என்டர்பிரைஸ்லாம் உங்களுக்கு தெரியும், இது வந்து டிஃபால்ட் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஐபிஓ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூபிஐ ஐடி கேட்கும். நீங்கள் யூபிஐயில் வந்து பேமெண்ட் பண்ணிட்டா போதும். அது வந்து மேண்டேட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஐபிஓ க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு அலர்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் அந்த அதானி என்டர்பிரைஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் கீ ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 லட்சம் கிட்ட நீங்கள் வந்து கெட் பண்ணலாம். 6,03,620 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் கூட வந்து செக் பண்ணணுன்னா பேங்க் டெபாசிட் 7% தான் தராங்க. இவங்க வந்து நியர்லி 10% தராங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் கூட போட்டிருக்காங்க. இதேமாதிரி ஒரு பேங்க் கூட கம்பேர் பண்ணாலும் இவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். மோர் தென் 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, பட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு ஒரு பாண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, இதில் வந்து ஃபயர்ஸில் எப்படி பண்ணலாங்கிறது நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்ஸ் ஐபிஓ பேஜுக்கு போனாலே இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். இந்த ஐபிஓ பேஜுக்கு போனாலே இங்கே டெட்டுன்னு வந்துருச்சு பாருங்கள், டெட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் அப்ளைன்னு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா 10 குவான்டிட்டினா 10 குவான்டிட்டி அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே ப்ரைஸ் பேண்ட் என்ன, மினிமம் அமௌண்ட் எவ்வளோ, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். கேட்டகரி டீட்டெயில் என்ன சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.